ஏன் சிலர் மிக எளிதாக பணக்காரர்கள் ஆகிறார்கள், அதே சமயம் வேறு சிலர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் மிக வேகமாக இழக்கிறார்கள்? ம் இது நம்மள் பலருக்கும் அடிக்கடி தோன்றும் ஒரு கேள்விதான். ஆமா, இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ஆழமான அலசலோட நோக்கமே இந்த கேள்விக்கான விடைய கண்டுபிடிக்கிறது தான். இது ஏதோ வரவு செலவு கணக்கு எழுதி வைக்க சொல்ற இன்னொரு சாதாரணமான உரையாடல் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. உலக புகழ்பெற்ற தி சைக்காலஜி ஆஃப் மணி, அப்புறம் தி ஆர்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பெண்டிங், இந்த 2 மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருக்கிற தகவல்களை ஒன்றிணைத்து பணத்தோட உளவியலை நாம இன்று மிக ஆழமாக அலசப் போகிறோம். நீங்களும் எத்தனையோ முறை ஆச்சரியத்தோட யோசிச்சிருப்பீங்க. நிறைய முறை தோணி இருக்கும். பல பட்டங்கள் வாங்கியவர்கள், பெரிய கல்லூரிகளை படிச்சவங்க எல்லாம் ஏன் பொருளாதார ரீதியா ஏழையாகவே அல்லது நடுத்தர வர்க்கத்திலேயே சிக்கிக்கிறாங்க? ஆனா அதே சமயம் பள்ளிக்கூடத்தையே சரியா படிக்காத பல பேரு எப்படி மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா வலம் வர்றாங்க? அதான் ஒரு பெரிய மருத்துவர் திவாலாவதும் ஒரு சாதாரண தொழிலாளி கோடிக்கணக்கில் சொத்து சேர்ப்பதும் எப்படி சாத்தியம்? இந்த முரண்பாட்டோட ரகசியம் என்ன? இதை நாம கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். அத பத்தி தான் நாம இன்னைக்கு முழுசா பேச போறோம். இதுல ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பணம் சம்பாதிப்பதற்கும் நம்முடைய மூளையின் செயல்பாட்டிற்கும், அதாவது நம்முடைய ஐக்கியூ எனப்படும் புத்திசாலித்தனத்திற்கும் பெரிய சம்பந்தமே கிடையாது என்பதுதான். ஓ, ஐக்கியூ முக்கியம் இல்லையா? இல்ல. நீங்க கணக்குல எவ்வளவு கெட்டிக்காரர் என்பது இங்கே முக்கியமில்ல. பணம் சம்பாதிக்கவும் அதை தக்க வைக்கவும் நம்முடைய EQ என்று சொல்லப்படும் உணர்வுபூர்வமான மனநிலை மற்றும் நடத்தை தான் மிக மிக முக்கியம். அதாவது எமோஷனல் கோஷன்ட். அதேதான். பணத்தை நோக்கிய நமது மனநிலை எப்படி இருக்கு, நாம அதை கையாளும் போது எப்படி உணர்கிறோம் என்பதுதான் நமது நிதி நிலைமையையும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முழுமையா மாத்தப் போகுது. இதை நாம ஒரு பெரிய படத்தோட ஒப்பிட்டு பார்த்தால், நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட பணத்தை கையாளும் போது நாம எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகளும் உணர்வுபூர்வமான கட்டுப்பாடுகளுமே நமது வெற்றியை தீர்மானிக்கின்றன. சுருக்கமா சொல்லணும்னா, நிதி மேலாண்மை என்பது ஒரு அறிவியல் அல்ல, அது ஒரு நடத்தை சார்ந்த கலை. அறிவியலை விட நடத்தை தான் முக்கியம் என்பது மிகச்சிறந்த ஒரு திறப்பு. இந்த மனநிலை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு நினைவுக்கு வருது. சொல்லுங்க. நம்முடைய தாத்தா காலத்துல எல்லாம் தங்கத்துல முதலீடு செய்வதுதான் உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான விஷயம் என்று உறுதியாக நம்பினாங்க. அவங்க கையில கொஞ்சம் பணம் கிடைச்சாலும் அத வங்கியில சேமிக்கிறத விட உடனே போய் தங்கம் வாங்கி வைப்பாங்க. ஆமா, அது அந்த கால வழக்கம். ஆனா இப்போதே தற்போதைய தலைமுறையினரை பாருங்க, அவங்க தங்கத்தை ஒரு பெரிய முதலீடாகவே பாக்குறதில்ல. அதை விட பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சி மற்றும் பங்குச்சந்தை மீதுதான் அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த 2 தலைமுறைக்கும் இடையில முதலீடு என்ற விஷயத்துல ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி இருக்கு? இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை முந்தைய தலைமுறையினர் செஞ்சது தவறா, அல்லது இப்போ இருப்பவர்கள் செய்வது தவறா? ரெண்டுமே தவறில்லை என்பதுதான் இதுல உள்ள உளவியல் உண்மை. இதை புரிஞ்சுக்க நாம மனிதர்களோட மூளைக்குள், அவங்களோட பின்னணிக்குள் செல்லணும். எப்படி? உலகத்துல பணத்தோட விஷயத்துல யாரும் முட்டாள்கள் கிடையாது. ஒவ்வொருவரும் தாங்கள் பிறந்த காலகட்டம், அவங்க வளர்ந்த சூழ்நிலை, தங்களின் இளமை பருவத்தில் அவங்க சந்தித்த பொருளாதார பின்னணி ஆகியவற்றை வச்சுதான் பணத்தை கையாள்றாங்க. அதாவது அவங்க அனுபவங்கள். ஆமா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உங்க தாத்தா காலத்துல கடுமையான பணவீக்கம், போர் அல்லது பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல காகித பணத்தோட மதிப்பு சரிந்ததை கண்ட அவருக்கு கண்ணுக்கு தெரியும் கையில் தொட்டு உணரக்கூடிய தங்கம் மட்டுமே பாதுகாப்பாக தெரிந்தது. கண்டிப்பா, அது அவங்க பார்த்த உலகம். ஆனா இன்றைய தலைமுறை டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில பிறந்து வளர்றாங்க. உலகமே ஒரு கிராமமாக சுருங்கிவிட்ட காலத்துல அவர்களுக்கு கிரிப்டோ கரன்சியும் உலகளாவிய பங்குகளும் மிகவும் தர்க்கரீதியாக சரியாக தெரிகின்றன. ஓஹோ, அப்படி என்றால் ஒவ்வொருவரோட முதலீட்டு முடிவும் அவர்களின் தனிப்பட்ட வரலாற்று அனுபவத்திலிருந்து வருகிறீர்கள் என்கிறீர்கள். கரெக்ட். இதனால்தான் ஒருவருக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும் ஒரு முதலீடு இன்னொருவருக்கு மிகச்சிறந்த முதலீடாக தெரிகிறது, இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆகையால் மற்றவர்கள் செய்யும் முதலீட்டை பார்த்து நம்ம ஒருபோதும் கிண்டல் செய்யக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வியூகம் இருக்கும். நேயல்களாகிய உங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. அது என்ன பாடம்? உங்கள் நண்பர் பங்குச்சந்தையில பணம் போடுறார் என்பதற்காகவோ, உறவினர் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்கிறார் என்பதற்காகவோ நீங்களும் அதையே செய்யக்கூடாது. உங்களுக்கு எந்த முதலீடு செட் ஆகுமோ, எந்த முதலீடு உங்களுக்கு இரவில் நிம்மதியான தூக்கத்தை தருமோ அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து செய்யுங்கள். நிம்மதியான தூக்கம். ஆமா, உங்கள் மன அமைதியை கெடுக்கும் எந்த ஒரு முதலீடும் சிறந்த முதலீடு கிடையாது. நிம்மதியான தூக்கத்தை தரும் முதலீடுதான் சிறந்தது. மிகவும் ஆழமான கருத்து. சரி, அடுத்ததாக நாம எல்லோரும் ஆசைப்படும் அந்த படத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி தக்க வைப்பது என்பது பற்றி கொஞ்சம் விவாதிக்கலாம். கண்டிப்பா.
நிறைய பேர் நினைப்பது என்னவென்றால், எப்படியாவது கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சிட்டா போதும், வாழ்க்கையில நம்ம செட்டில் ஆகி விடலாம், அதன் பிறகு எந்த கவலையும் இல்லை என்று. ஆனா பணம் சேர்ப்பது ஒரு தனி கலை என்றால், அதை தக்க வைப்பது முற்றிலும் வேறு ஒரு கலை இல்லையா? 100க்கு 100 உண்மை. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நாம சில இடங்கள்ல ரிஸ்க் எடுக்க வேண்டும், தொழில் தொடங்க வேண்டும், துணிந்த சில தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இது ஓரளவுக்கு புரிகிறது. ஆம், பணம் சம்பாதிக்க உங்களுக்கு அதீத நம்பிக்கையும் தைரியமும் தேவைப்படலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. முரண்பாடா? அது என்ன? அந்த பணத்தை தக்க வைக்க உங்களுக்கு அந்த தைரியம் உதவாது. மாறாக உங்களுக்கு பயம் தேவை. ஒரு நிமிஷம் பொறுங்க. பணத்தை தக்க வைக்க பயம் தேவை என்று சொல்றீங்க. ஆனா நாம பணக்காரராக ஆசைப்படுவதே இந்த பணமில்லாத பயத்திலிருந்து விடுபடத்தானே. அதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பயந்து கொண்டே வாழ்வது எப்படி நிதி சுதந்திரமாகும்? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் சொல்வது எல்லாவற்றிற்கும் பயப்படும் கோழைத்தனம் அல்ல. இது ஒரு ஆரோக்கியமான எச்சரிக்கை உணர்வு அல்லது ஆக்கப்பூர்வமான பயம். ஆக்கப்பூர்வமான பயம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னது பயமா என்று நீங்க ஆச்சரியப்படலாம். ஆம், சம்பாதித்த பணம் நம்மை விட்டு போய்விடக்கூடாது, நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற அந்த பயம் இருந்தால்தான் நாம அனாவசியமாக செலவு செய்யாமல் இருப்போம். ஒரு கட்டத்தில் நாம சேர்த்த செல்வமெல்லாம் காணாமல் போய்விடுமோ என்ற எச்சரிக்கை உணர்வு இருந்தால் மட்டுமே மனிதர்கள் அடக்கமாகவும் பணிவாகவும் இருப்பாங்க. அதாவது ஒரு நிதானம் வரும். கரெக்ட். பணம் சம்பாதிப்பது உங்களை வெற்றியாளராக காட்டலாம், ஆனா பணத்தை தக்க வைப்பது என்பது சர்வைவல் சம்பந்தப்பட்டது. இந்த தற்காப்பு மனநிலை இல்லை என்றால் அதிர்ஷ்டத்தாலோ அல்லது அதீத ரிஸ்க் எடுப்பதாலோ எவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் சம்பாதித்தாலும் அது சீக்கிரமே கரைந்துவிடும். அதாவது பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருப்பதை விட அந்த பணத்தை கசிய விடாத பாத்திரமாக நாம மாற வேண்டும் என்கிறீர்கள். இது நிஜமாகவே ஒரு மிக சிறந்த பார்வை. உண்மைதான். இந்த நீண்ட கால தற்காப்பு மனநிலையை பற்றி பேசும்போது அது அப்படியே நம்மை கூட்டு வட்டியின் மேஜிக் என்ற அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கிறது. முதலீடு என்று வந்துவிட்டாலே உலக பணக்காரரான வாரன் பஃபெட் அவர்களின் உதாரணத்தை தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பா தவிர்க்க முடியாது. நேர்களே, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் தெரியுமா? பல பில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரரான வாரன் பஃபெட்டின் மொத்த சொத்துல கிட்டத்தட்ட 99% சொத்து அவரது 50 வயதிற்கு பிறகுதான் அவருக்கு வந்திருக்கு. பலருக்கும் இது தெரியாது. இதை கேட்கும்போதே தலை சுற்றுகிறதல்லவா? ஆரம்பத்தில் மெதுவாக சென்ற அவரது சொத்து மதிப்பு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ராக்கெட் வேகத்துல உயர்ந்தது எப்படி சாத்தியம்? இதை நாம கொஞ்சம் விரிவாக பகுப்பாய்வு செய்து பார்ப்போம். வாரன் பஃபெட் அவர்களின் இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் அவருடைய அதீத மூளை மற்றும் சந்தையை கணிக்கும் புத்திசாலித்தனம் மட்டும் கிடையாது, அவருடைய பொறுமை. பொறுமைதான் முக்கியம்னு சொல்றீங்களா? ஆமா, மனித மூளைக்கு சாதாரணமான கூட்டல் கழித்தல் கணக்குகள் எளிதாக புரியும். ஆனா கூட்டு வட்டி போன்ற அதிவேக வளர்ச்சியை கணிப்பது மூளைக்கு சற்று கடினமான விஷயம். வாரன் பஃபெட் தன்னுடைய 10வது வயதிலேயே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டார். 10வது வயசுலயா? ஆமா. கூட்டு வட்டி என்பது ஒரு சிறிய பனிப்பந்தை மலையிலிருந்து உருட்டி விடுவதை போன்றது. நீங்க சிறு வயதிலிருந்தே தொடர்ந்து முதலீடு செய்து வந்தால் ஆரம்பத்துல அது பெரிய மாற்றத்தை காட்டாது. முதலாவது வருடமும் 2வது வருடமும் உங்களுக்கு கிடைக்கும் வட்டி மிகவும் சாதாரணமாகவே தோன்றும். அப்போ அது எப்போ பெரிய மாற்றத்தை கொடுக்கும்? பல வருடங்கள் கழித்து வட்டிக்கு வட்டி கிடைத்து காலப்போக்கில் அது எப்படி மிகப்பெரிய பனிச்சரிவாக ஒரு பிரம்மாண்டமான ஆலமரமாக வளரும் என்பதற்கு வாரன் பஃபெட் ஒரு வாழும் உதாரணம். இதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக சாதாரணமாக முதலீடு செய்ய நினைக்கும் ஒருவருக்கு புரியும்படி எப்படி சொல்வது? உங்கள் முதலீட்டிற்கு நீங்க எவ்வளவு காலம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு பெரிய லாபத்தை அது உங்களுக்கு திருப்பித் தரும் என்பதுதான் அடிப்படை. உங்களுக்கு தொடர்ச்சியாக அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அப்போ அதீத லாபம் தேவையில்லையா? தேவையில்லை. சுமாரான லாபமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து பல தசாப்தங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் முதலீடு செய்து வந்தாலே கூட்டு வட்டி உங்களை கோடீஸ்வரராக மாற்றிவிடும். நீங்கள் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்கிறீர்கள் என்பதை விட எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறீர்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். அப்படியென்றால் சீக்கிரமாகவே முதலீட்டை தொடங்கிவிட்டு அது மரமாக வளரும் வரை இடையிலே அதை வெட்டி விடாமல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அருமை. அதேதான். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது. எவ்வளவுதான் சம்பாதிப்பது? பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எல்லை இருக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி நாம் கட்டாயம் பேசியாக வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மனித மனம் எப்போதும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றுதான் அலைப்பாய்கிறது. இந்த பேராசையால் பல பேர் தாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த மொத்த பணத்தையும் நஷ்டமடைந்த கதைகளை நாம செய்திகளிலும் நிஜ வாழ்க்கையிலும் தொடர்ந்து பார்க்கிறோம் அல்லவா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி.
இதைத்தான் நாம போதுமென்ற மனமே உண்மையான செல்வம் என்கிறோம். எப்போதுமே நம்முடைய இலக்குகள் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. இன்று 10,000 சம்பளம் வாங்குபவர் 50,000 கிடைத்தால் போதும் என்று நினைப்பார். 50,000 வந்தவுடன் 1,00,000 வேண்டும் என்பார். ஆமா, இது ஒரு முடிவில்லாத ஓட்டப்பந்தயம். இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று சமூகத்தோடு தங்களை ஒப்பிட்டு பேராசைப்பட்டால், தங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளுக்காக தங்களிடம் ஏற்கனவே உள்ள தங்களுக்கு மிகவும் தேவையான பணத்தை பணயம் வைத்து சூதாடுவார்கள். கடைசியில் கையில் இருப்பதையும் இழக்க நேரிடும். அதுதான் நடக்கும். எனக்கு தேவை இல்லாத ஒன்றுக்காக எனக்கு தேவையான ஒன்றை நான் ஏன் இழக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை பலரை காப்பாற்றும். கண்டிப்பாக. எப்போது ஒருவர் எனக்கு இது போதும், என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்தின் சந்தோஷத்திற்கும் என் எதிர்கால பாதுகாப்பிற்கும் இது போதுமானது என்று மனதார நினைக்கிறாரோ அன்றுதான் அவர் உண்மையான பணக்காரராகிறார். போதுங்கிற மனசுதான் செல்வம். அந்த போதுமென்ற மனநிலைதான் உங்களை தேவையற்ற அபாயங்களில் சிக்காமல் காப்பாற்றும். மற்றவர்கள் உங்களை விட வேகமாக முன்னேறுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் குறிவைத்து நகர்வதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை. எனக்கு இது போதும் என்ற தெளிவு வந்துவிட்டால் வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். சரி, இப்போது ஒரு சாதாரண பார்வைக்கு வருவோம். நிறைய பணம் இருந்தா நாம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? உண்மையான பயன் அதுவல்ல. பணத்தின் மிகப்பெரிய மற்றும் உண்மையான பயன் என்ன தெரியுமா? அது நேரத்தை வாங்குவதுதான். நேரத்தை வாங்குவதா? அது எப்படி சாத்தியம்? நாம் கடிகாரத்தை திருப்பி வைக்க முடியாதே. ஆச்சரியமாக இருக்கிறதா? நீங்கள் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான இடத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை உங்களுக்கு பிடித்தவர்களுடன் இணைந்து செய்யக்கூடிய அந்த முழுமையான சுதந்திரத்தை தருவதுதான் உண்மையான செல்வம். ஓ, சுதந்திரத்தை சொல்றீங்களா? ஆமாம். நாளை காலையில் எழுந்து பிடிக்காத ஒரு வேலையைச் செய்ய, பிடிக்காத ஒரு முதலாளியிடம் சென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை உடைப்பதுதான் பணத்தின் மிகப்பெரிய சக்தி. இன்று என் நேரத்தை நான் எப்படி செலவிட வேண்டும் என்பதை வேறு யாரும் அல்ல, நானே முடிவு செய்வேன் என்ற அதிகாரத்தை உங்களுக்கு வழங்குவதுதான் பணத்தின் ஆகச்சிறந்த வேலை. அருமையான விளக்கம். ஆக, உண்மையான செல்வம் என்பது நீங்கள் வாங்கி குவிக்கும் வெறும் பொருட்கள் அல்ல. செல்வம் என்பது நீங்கள் செலவழிக்காமல் வைத்திருக்கும் பணம். அந்த பணம் உங்களுக்கு தருவது சுதந்திரம். நேரம் மற்றும் சுதந்திரம்தான் உண்மையான செல்வம். ஓகே, இதுவரை நாம பணத்தின் உளவியல், அதை எப்படி பார்ப்பது, கூட்டு வட்டி மற்றும் அந்த பணத்தை தக்க வைப்பது எப்படி என்பதை பற்றி விரிவாக பேசினோம். ஆமாம். சேமிப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த சேமித்த பணத்தை எப்படி மதிப்பாக செலவழிக்கிறோம் என்பதும் முக்கியம்தானே. இது குறித்து தி ஆர்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பெண்டிங் புத்தகம் என்ன சொல்கிறது? நிச்சயமாக சொல்லலாம். செலவு செய்யும் கலை என்பது மிக நுண்ணியமான ஒரு விஷயம். இங்கே நாம சிக்கனத்திற்கும் கஞ்சத்தனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டு ஒண்ணு இல்லையா? நிறைய பேர் இந்த இரண்டையும் ஒன்றென நினைத்து குழப்பிக் கொள்கிறார்கள். பணத்தை செலவழிக்காமல் இருப்பதே சேமிப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான சிக்கனம் என்பது நீண்ட காலம் உழைக்கக்கூடிய ஒரு தரமான பொருளை சரியான விலை கொடுத்து வாங்குவது. அப்போ கஞ்சத்தனம்னா என்ன? கஞ்சத்தனம் என்பது ஒரு பொருளின் தரம் மிக மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதன் விலை மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதற்காக மட்டுமே அதை வாங்குவது. இதை கேட்கும்போது ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை ஒப்பிட்டால் இன்னும் எளிதாக புரியும் என்று தோன்றுகிறது. சொல்லுங்க. நாம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குகிறோம். அதாவது நம் வாழ்நாளில் 1/3 நாம் தூக்கத்தில்தான் கழிக்கிறோம். அப்படிப்பட்ட தூக்கத்திற்கு நீங்கள் பயன்படுத்தும் மெத்தை மற்றும் நீங்கள் தினமும் பல மணி நேரம் அணியும் செருப்பு அல்லது ஷூ வாங்கும்போது ஒருபோதும் விலை பார்க்கவே கூடாது என்று சொல்வார்கள். ஆமா, அது ரொம்ப முக்கியம். விலை குறைவாக இருக்கிறதே என்று தரமில்லாத மெத்தையையோ அல்லது செருப்பையோ வாங்கினால் என்ன ஆகும்? அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த தரமில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலம் நீங்கள் சில 100 ரூபாய்களை மிச்சப்படுத்தலாம். ஆனால் அடுத்த சில மாதங்களில் உங்களுக்கு கடுமையான முதுகு வலியும் கால் வலியும் வந்து அதை சரி செய்ய மருத்துவமனைக்கு கொட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமா, அது பெரிய செலவுதான். அந்த மருத்துவ செலவு நீங்க மிச்சப்படுத்திய பணத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். எனவே அந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களில் தரமானதை அதிக விலை கொடுத்து வாங்குவது வீண் செலவு கிடையாது. அது உங்கள் உடல்நலம் சார்ந்த மிகச்சிறந்த முதலீடு. ஓ, இதுதான் சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் உள்ள வேறுபாடா? ஆமா, சிக்கனம் நீண்டகால மதிப்பை பார்க்கிறது, கஞ்சத்தனம் இன்றைய விலை மட்டுமே பார்க்கிறது. அருமையாக சொன்னீர்கள். சரி, அத்தியாவசிய பொருட்களை தாண்டி ஆடம்பரமான விஷயங்களுக்கு வருவோம். நாம் பணத்தை செலவழிக்கும் போது பொருட்களை விட அனுபவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த புத்தகங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன. இது முற்றிலும் உண்மை. இது ஏன்?
பொருளாக வாங்கினால் அது நம் கண்முன்னே காலம் முழுவதும் இருக்குமே. அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியோடு நேரடியாக தொடர்புடைய உளவியல் ரகசியம். மனித மூளை எப்போதுமே புதிய விஷயங்களுக்கு மிக விரைவாக பழகிவிடும் தன்மை கொண்டது. இதை ஹெடோனிக் அடாப்டேஷன் என்று சொல்வார்கள். ஓஹோ, இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமாம், ஒரு புதிய மாடல் ஐபோன் சந்தைக்கு வருது என்று வைத்துக்கொள்வோம். அதை பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கும்போது கிடைக்கும் அந்த அதீத மகிழ்ச்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அதிகபட்சம் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் இருக்குமா? ஆமா, கொஞ்ச நாள்லயே அந்த ஆர்வம் குறைஞ்சிடும். அதன் பிறகு அது உங்களை பொறுத்தவரை வெறும் சாதாரண போன் ஆகிவிடும். உங்கள் மூளை அந்த பொருளுக்கு பழகிவிடும். ஆனால் அதே பணத்தை வைத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்துடன் அல்லது உங்களுக்கு பிடித்தவர்களுடன் ஒரு புதிய இடத்திற்கு ஒரு நல்ல சுற்றுச்சா சென்று வாருங்கள். டூர் போறத சொல்றீங்களா? ஆமாம், அங்கு நீங்கள் ஒன்றாக சிரித்து மகிழ்ந்த தருணங்கள், எடுத்த புகைப்படங்கள், புதிய கலாச்சாரங்களை சந்தித்த அனுபவங்கள் என அந்த நினைவுகள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஆமா, 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும்போது அந்த வருடம் நான் வாங்கிய போன் எவ்வளவு அற்புதமானது என்று யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து சென்ற அந்த பயணம் எவ்வளவு அழகானது என்று கட்டாயம் நினைவு கூறுவார்கள். சரியாக பிடித்தீர்கள். பொருட்கள் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அது நாளடைவில் பழையதாகிவிடும் அல்லது உடைந்துவிடும். ஆனால் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் காலத்திற்கும் உங்கள் மனதில் பசுமையாகவே இருக்கும். கண்டிப்பா. எனவே நேயர்களாகின நீங்கள் உங்களிடம் உள்ள பணத்தை வெறும் உயிரற்ற பொருட்களின் மீது செலவு செய்வதை குறைத்துக் கொண்டு மறக்க முடியாத அனுபவங்கள் மீதும் உங்கள் திறமைகளை வளர்க்கும் விஷயங்கள் மீதும் செலவு செய்ய உங்களை ஊக்குவிக்கிறேன். அதுதான் உண்மையான நிறைவை தரும். பொருட்கள் பழையதாகும், நினைவுகள் பசுமையாகும். இது மிகவும் உணர்வுபூர்வமான உண்மை. சரி, பணக்காரர்கள் பணத்தை எப்படி திறமையாக பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் நேரத்தை வாங்குவார்கள் என்ற ஒரு குறிப்பிருக்கிறது. ஆமா, பை டைம். இதை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பேசலாமா? நேரத்தை எப்படி விலைக்கு வாங்க முடியும்? இது பணக்காரர்கள் விளையாடும் ஒரு சூக்ஷ்மமான விளையாட்டு. பணத்தை கொடுத்து எப்படி நேரத்தை வாங்குவது? உதாரணமாக, உங்கள் வீட்டில் இருக்கும் அன்றாட வேலைகளான வீட்டை சுத்தம் செய்வது அல்லது சமைப்பது போன்ற வேலைகளை செய்ய நீங்கள் ஒருவரை வேலைக்கு அமர்த்துகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளமாக கொடுக்க வேண்டும். இதை பல நடுத்தர மக்கள் ஒரு ஆடம்பர செலவாக பார்க்கிறார்கள். ஆமாம், நம் வேலையை நாமே செய்து கொண்டால் அந்த பணத்தை மிச்சப்படுத்தலாமே என்றுதானே பலரும் நினைப்பார்கள். அங்குதான் கணக்கு மாறுகிறது. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மணி நேர மதிப்பு இருக்கிறது. அந்த வீட்டு வேலைகளை செய்வதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த 2 மணி நேர ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி உங்களால் வேறொரு தொழில் செய்யவோ அல்லது உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு அந்த வேலையாளுக்கு கொடுக்கும் சம்பளத்தை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கவோ முடியும் என்றால் நீங்கள் தாராளமாக ஆள் வேலைக்கு வைக்கலாம். ஓ, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அல்லது அந்த நேரத்தை உங்கள் மன அமைதிக்காகவோ உங்கள் குழந்தைகளுடன் செலவிடவோ பயன்படுத்தினால் அது உங்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். இது செலவு அல்ல, இது உங்களுக்கான நேரத்தை நீங்களே விலைக்கு வாங்குவது. பணம் போனால் சம்பாதிக்கலாம், நேரம் போனால் வராது என்பதை நாம் இங்கு மிக அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய நேரத்தின் மதிப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்துவிட்டால் தேவையற்ற வேலைகளில் நம் பொன்னான நேரத்தை வீணடிக்க மாட்டோம். அதுதான் முக்கியமான பாடம். சரி, விவாதத்தின் இறுதிக் கட்டத்திற்கு வந்துவிட்டோம். கடைசியாக நாம் எல்லோரும் செய்கிற ஆனால் செய்யவே கூடாத ஒரு மிகப்பெரிய தவறை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் அடுத்தவர்களுக்காக வாழ்வது அல்லது ஸ்டேட்டஸ் கேம். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய கார் வாங்கிவிட்டார் என்பதற்காக அவர் முன்னால் நம் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்று நாமும் வங்கியில் கடன் வாங்கி பெரிய கார் வாங்கக்கூடாது. இதை நாம் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னிடம் பணம் இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செலவு செய்வதுதான் பொருளாதார வீழ்ச்சியின் முதல் படி. நீங்கள் சாலையில் ஒரு விலை உயர்ந்த சொகுசு காரை பார்க்கும்போது இந்த காரை ஓட்டுபவர் எவ்வளவு பெரிய ஆள் என்று நீங்கள் நினைப்பதில்லை. பின்ன என்ன நினைப்போம்? மாறாக, நானும் இந்த காரை ஓட்டினால் மற்றவர்கள் என்ன எவ்வளவு மதிப்பார்கள் என்றுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள். இதுதான் மனித இயல்பு. அதாவது நாம் பொருட்களை வாங்குவதே அடுத்தவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்கிறீர்களா? அதுதான் கசப்பான உண்மை. நீங்கள் வாங்கும் அந்த பொருள் உண்மையில் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமா அல்லது அடுத்தவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக அதை வாங்குகிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை பற்றி எந்த கவலையும் இல்லாத மனிதர்களிடம் உங்களிடம் இல்லாத பணத்தை கொண்டு உங்களுக்கு தேவையற்ற பொருட்களை வாங்கி பெருமை தேடுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். இது பலருக்கும் ஒரு சவுக்கடி மாதிரி இருக்கும்.
மற்றவர்களின் பார்வைக்காக வாழாமல் தங்களுக்கு எது உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் தருமோ அதற்கு மட்டுமே செலவு செய்வதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஆழமான விவாதத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இது ஒரு அற்புதமான பயணம். இந்த முழு விவாதத்தையும் அழகாக தொகுத்துச் சொல்ல வேண்டுமென்றால், பணம் என்பது நம் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கான வெறும் ஒரு கருவி மட்டுமே. அது உங்களை ஆளக்கூடாது. நீங்கள்தான் அதை ஆள வேண்டும். அதுதான் அடிப்படை விதி. பணப்பின் உளவியலை புரிந்து கொண்டு எங்கு சேமிக்க வேண்டும், எப்படி பொறுமையாக கூட்டு வட்டியின் மூலம் முதலீடு செய்ய வேண்டும், எப்படி பொருட்களை விட அனுபவங்களுக்கு சரியாக செலவு செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் நீங்களும் உங்கள் நிதி நிலையில் ஒரு மாபெரும் சுதந்திரத்தை அடையலாம். இப்போது உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க பணக்காரனா ஆகணுமா இல்ல பணக்காரனாவே இருக்கணுமா? கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். சரியாக செலவு பண்ணுங்க, வளமா வாழுங்கள். இதை முடிப்பதற்கு முன்பாக நாம் விவாதித்த இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு புதிய ஆழமான சிந்தனையை உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். பணம் என்பது உங்கள் நேரத்தை வாங்குவதற்கான ஒரு கருவி என்று பார்த்தோம். உங்களுக்கு பிடித்ததை செய்யும் சுதந்திரத்தை அது கொடுக்கும் என்று பேசினோம். ஆனால் நீங்கள் பணக்காரராக மாறுவதற்கு முன்பே இப்போது உங்கள் கைகளில் இலவசமாக இருக்கும் நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள்? அந்த நேரத்தை உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான மனநிலையை வளர்க்க முதலீடு செய்கிறீர்களா? அல்லது தேவையற்ற விஷயங்களில் உங்கள் விரல்களால் போனை தேய்த்து வீணாக்குகிறீர்களா? சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் நேரம், உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில். மிகச் சிறப்பான, நம்மை யோசிக்க வைக்கும் கேள்வி. இதற்கான விடையை நீங்களே உங்கள் மனதில் தேடிப் பாருங்கள். இந்த மாதிரி உலகின் சிறந்த புத்தகங்களின் சுருக்கங்களை தமிழில் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.